அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போறது எங்களுடைய ஹிக்கனெக்ட் டீம்ல ஒரு பர்சனை எப்படி ஆட் பண்றதுன்றது. அதாவது எங்களுடைய ஹிக்கனெக்ட் டீம்ல நாங்கள் ஒரு அக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸை ஆட் பண்றதன் மூலமாக டைம் அட்டெண்டன்ஸ் அண்ட் அக்சஸ் கண்ட்ரோலை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ நாங்கள் உதாரணத்துக்கு இந்த டிவைசஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மின்மோ 320 டிவைஸை நாங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு நாங்கள் பர்சனை ஆட் பண்றதன் மூலமாக அந்த பர்சனுடைய டைம் டேபிள், டைம் அட்டெண்டன்ஸ் அண்ட் அக்சஸ் கண்ட்ரோலை நாங்கள் பராமரிக்க முடியும். இப்போ நான் ஹிக்விஷன் என்று சொல்ற இந்த கம்பெனியை தான் நான் உதாரணமாக எடுத்திருக்கிறேன். ஹிக்விஷன் பேரை போட்டிருக்கிறேன். இதுக்குள்ள நாங்கள் பர்சனை ஆட் பண்ண போறோம். இப்போ நாங்கள் இந்த ப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கொடுக்கறதன் மூலமாக நாங்கள் பர்சனை ஆட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இப்போ ஹிக்விஷன்ன்ற கம்பெனிக்குள்ள பல டிபார்ட்மெண்ட்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். இப்போ நான் ஹிக்விஷனை செலக்ட் பண்ணி இருக்கிறேன். நான் ப்ளஸ்ஸை கொடுக்கும் பொழுது டிபார்ட்மெண்ட் பேரண்ட் டிபார்ட்மெண்ட் ஹிக்விஷன் டிபார்ட்மெண்ட் நேம்ல நான் ஹெச்ஆர் கொடுத்துட்டு அட்டை கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிக்விஷனுக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் உருவாகி இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு வேண்டிய அளவு டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இப்போ ஹெச்ஆருக்குள்ள நான் ஒரு பர்சனை ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்சனை ஆட் பண்ண போகிறேன். அதனால போய் ப்ளஸ் ஆப்ஷனை கொடுக்கறதன் மூலமாக நான் ஒரு பர்சனை ஆட் பண்ண முடியும். இதில் நேம் கேட்குது. நான் உதாரணத்துக்கு ஏபிசின்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். இந்த ரேண்டமாக ஒரு ஐடி ஒன்று கிரியேட் ஆகி இருக்குது. இப்போ நீங்கள் அப்படி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே மற்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் இந்த ஆப் யூசேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் அவர் பெர்மிஷன் கொடுக்குறீங்களா இருந்தால் இந்த இமெயில் அட்ரஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த இமெயில் அட்ரஸ்க்கு அவருக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று போகும். அது தேவையில்லைன்னா இதை டிசேபிள் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் மேலே திருப்பி வந்தீங்கன்னு சொன்னால் கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமான விஷயம். இதில் தான் நாங்கள் ஃபேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு மின்மோ டிவைஸ், அதனால் இதுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் ஒரு ஃபேஸை ஆட் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ நாங்கள் ஃபேஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னால் இந்த ஃபேஸ் பிக்சருக்கு மேலே நாங்கள் மவுஸை கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். டேக் அ பிக்சர், அப்லோட் அ பிக்சர், ஃப்ரம் டிவைஸ்ன்னு சொல்லி. டேக் அ பிக்சர்ன்ற ஆப்ஷன் என்ன செய்யும்னு சொன்னால் இப்போ நாங்கள் எந்த கணினியில் இதை செஞ்சு கொண்டிருக்கிறோமோ அந்த கணினியில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வெப்கேம், லேப்டாப்பாக இருக்கலாம் அல்லது டெஸ்க்டாப்பாக இருந்தது. அந்த டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் அதில் ஒரு வெப்கேம் இருந்ததுன்னு சொன்னால் அதன் மூலமாக ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது அப்லோட் பிக்சர் என்று சொல்றது நாங்கள் எங்களுடைய கணினியில் இருக்கிற ஒரு பிக்சர். உதாரணத்துக்கு நான் பார்ப்போம். இந்த அப்லோட் பிக்சர் ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். இப்போ டெஸ்க்டாப்புக்குள்ள நாங்கள் டவுன்லோட்ல நான் ஒரு சாம்பிள் ஃபோட்டோ ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த ஃபோட்டோவை நான் எப்படி ஆட் பண்ணுறேன்றதை காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெரிய வட்டம் ஒன்று இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள அந்த முகம் பொருந்த வேண்டும். அப்போதான் எங்களுடைய அக்யூரசி சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் இவரை நாங்கள் இந்த மாதிரி நான் வட்டத்துக்குள்ள எவ்வளவு முடியுமோ அந்த முகத்தை கிட்ட கொண்டுட்டு சேவை கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபேஸ், இந்த நபருடைய ஃபேஸ் நாங்கள் சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நான் சேவ் பண்ணுறதன் மூலமாக இந்த ஃபேஸ் இந்த நபருடைய ஃபேஸ் இங்கே வந்துட்டு இப்போ இந்த டிவைஸால் இதை ரெகக்னைஸ் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த ஃபேஸை வச்சு. அடுத்த 3வது ஆப்ஷன் தான் இந்த ஃப்ரம் டிவைஸ். இந்த ஃப்ரம் டிவைஸை கொடுக்கறதன் மூலமாக இந்த டிவைஸ் மூலமாகவே நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஃப்ரம் டிவைஸை கொடுத்தாச்சு. அக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸை நான் செலக்ட் பண்ணணும். எந்த அக்சஸ் கண்ட்ரோல் டிவைஸ் மூலமாக தான் நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு எந்த டிவைஸ்ன்றதை செலக்ட் பண்ணணும். இந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஒரு டிவைஸ் தான் இருக்குது. ஆனால் சில இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவைஸ் இருக்கிறபடியால் நாங்கள் எந்த டிவைஸால் அதை ஃபோட்டோ எடுக்க போகிறோம்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் டிவைஸ்க்கு முன்னால் நிற்க வச்சுட்டு கேப்சர் கொடுத்தால் அந்த டிவைஸே அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கொள்ளும். இப்படி 3 விதமாக நாங்கள் எங்களுடைய ஃபேஸை நாங்கள் கேப்சர் பண்ணி போட்டுக்கொள்ள முடியும். மற்றது ஃபிங்கர் பிரிண்ட் நாங்கள் எப்படி இந்த டிவைஸில் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை கன்ஃபிகரேஷனுக்குள்ள போய் இப்போ நீங்கள் அக்சஸ் கண்ட்ரோலில் கொடுக்கணும். அக்சஸ் கண்ட்ரோலில் எந்த டிவைஸ்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எந்த டிவைஸ்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட டிவைஸில் ஃபிங்கரை வச்சு எடுக்கும் பொழுது இந்த டிவைஸ் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளும். அதுக்கு பிறகு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இதில் அட் ஆகிக்கொள்ளும். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை கொடுத்தா பிறகு அட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்சன் ஹெச்ஆருக்குள்ளே அட் ஆகி இருப்பார். இதே மாதிரி இன்னொரு பர்சனை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆட் பண்ணிட்டு அதுக்கு திருப்பியும் ஐடி நம்பர் ரெண்டமாக அதுவே உருவாக்கி தரும். நீங்கள் நேம் மற்ற டீட்டெயில்ஸ் கிரெடென்ஷியல்ஸை கொடுத்துட்டு உருவாக்கி கொள்ள முடியும். இதுதான் ஒரு பர்சனை ஆட் பண்ணுற முறை. இதற்கு அடுத்ததாக நாங்கள் அக்சஸ் கண்ட்ரோலில் எப்படின்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.